ஹாய் பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய பாடம் படிக்க போகிறோம். யூனிட் 4 தாவர அமைப்பும் தொழிலும். இதில் தாவரங்கள் சம்பந்தமாக மிக முக்கியமான விஷயங்களை நாங்கள் படிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் சாப்டர் தாவர இலையம். தாவர இலையத்தில் மிக முக்கியமான சில ஸ்ட்ரக்சர் கேள்விகள் பெரும்பாலும் வந்து கொண்டிருக்கு. அதில் மிக முக்கியமானது தாவர இலையம் என்றால் என்ன, அதுக்கான டெஃபினிஷனை நாங்கள் விரிவாக டீட்டெயிலாக அழகாக எழுத தெரிஞ்சுக்கொள்ளணும். தாவர இலையம் என்றால் என்னன்னு சொல்லி அடுத்தது தாவர இலையத்தின் வகைகளை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். என்னென்ன இலையங்கள் இருக்குண்டு, அடுத்தது ஒவ்வொரு இலையத்திலையும் கட்டமைப்பு மற்றும் தொழில்களை பற்றி டீட்டெயிலாக படிக்கணும். இப்போ நாங்கள் பார்ப்போம் தாவர இலையம் என்றால் என்னன்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்று பொதுவாக வரும். அதுக்கு நாங்கள் எப்படி ஸ்கீம் படி டெஃபினிஷன் எழுதுறதுன்னு பார்ப்போம். அதில் மிக முக்கியமான 2 பாயிண்ட்டுகள் இருக்குது. முதலாவது பாயிண்ட் விசேடமான தொழிலை அல்லது தொழில்களை. ரெண்டாவது பாயிண்ட் மேற்கொள்ளும் ஒன்று ஸ்ட்ரோக் பல வகையான களங்களின் கூட்டம் இலையம் எனப்படும். இதுதான் ஸ்கீம் டெஃபினிஷன். முன்னோருக்கா பார்ப்போம் பிள்ளைகள். விசேடமான தொழிலை அல்லது தொழில்களை மேற்கொள்ளும் ஒன்று அல்லது பல வகையான களங்களின் கூட்டம் இலையம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டெஃபினிஷனை நாங்கள் சின்ன கையெழுத்தில் அழகாக ஸ்ட்ரக்சரில் எழுதிக்கொள்ளணும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது தாவர இலையத்தின் வகைகளை பற்றி எப்படி நாங்கள் ஸ்டடி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். தாவர இலையம் ஈஸியாக நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்கிறதுக்காக ஈஸியாக 4 வகையாக நான் பிரித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், முதலாவது பிரி இலையம். அதில் என்னென்ன கேள்விகள் வருமெண்டா, பிரி இலையம் என்றால் என்ன, பிரி இலையத்தின் வகைகளை தருக, அப்படி ஒரு கேள்வி செட் ஒன்று இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த தாவர இலையத்தின் வகைகளை நாங்கள் பார்ப்போம். பிரி இலையத்தை 2 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று அமைவிடத்தின் அடிப்படையில் பிரிக்கலாம், இன்னொன்று உற்பத்தியின் அடிப்படையில் நாங்கள் பிரி இலையத்தை பிரிக்கலாம். அமைவிடத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னா அதில் 3 வகையான பிரி இலையங்கள் இருக்குது. உச்சி பிரி இலையம், பக்க பிரி இலையம், இடைப்புகுந்த பிரி இலையம்னு சொல்லி 3 வகையான பிரி இலையங்கள் நாங்கள் படிக்க இருக்குது. அது எங்கெங்கே இருக்குது, அதில் தொழில்பாடு என்னென்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து உற்பத்தியின் அடிப்படையில் 2 வகையாக, மிக முக்கியமாக 2 வகையாக பிரிக்கிறோம். முதலான பிரி இலையம், துணையான பிரி இலையம்னு நாங்கள் பிரிக்கிறோம். அதில் முதலான வளர்ச்சியில் எப்படி பிரி இலையங்கள் உதவி செய்து தாவர வளர்ச்சிக்கு, அடுத்து துணையான வளர்ச்சியில் எப்படி பிரி இலையங்கள் உதவி செய்யுதுன்னு சொல்லி அதை நாங்கள் படிக்க போகிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டாவது மிக முக்கியமானது தோல் இலையம். தாவர இலையத்தில் முதலாவது நாங்கள் பார்த்துட்டோம் பிரி இலையம் பற்றி. அடுத்தது தோல் இலையம் பற்றி படிக்க போகிறோம். தோல் இலையத்தில் மேட்ரோல் பற்றி தான் மிக முக்கியமான சாப்டராக புது சிலபஸில் இருக்குது. அது மிக முக்கியமானது ஏனென்றா 2000 நியூ சிலபஸில் இந்த மேட்ரோல்டு சிறப்படைந்த களங்கள் என்னான்னு சொல்லி 2021ஆம் ஆண்டு நியூ சிலபஸ் ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அதில் இந்த 3 விதமான ஆன்சரையும் கொடுத்துருக்காங்க. மயிருருக்கள், காவட்களங்கள், வேர் மயிர்கள்னு சொல்லி மேட்ரோல்டு சிறப்படைந்த களங்கள் என்னன்னு கேட்டதுக்கான அந்த ஆன்சரை நாங்கள் எழுதணும். ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமானது 3ஆவதாக நாங்கள் பிரிச்சிருக்கிறது கலநிலைய தொகுதிண்டு. நாங்கள் ஓலவெல்லேருந்து நாங்கள் அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். கால் உரியம்னு மிக முக்கியமான அதை 2ஆக பிரிக்கிறோம். காலில் ஒரு 4 களங்கள் இருக்குது. 4 களங்களையும் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். உரியத்திலையும் ஒரு 4 களங்கள் இருக்குது. நெய்யரி குழாய்கள், துணை களங்கள், நார்கள், புடைக்கல விலையம்னு சொல்லி பார்க்க போகிறோம். காலில் கலன்கூறுகள், குழற்போலிகள், நார்கள்னு புடைக்கல விலையங்கள், இதில் தொழில் என்ன மாதிரி, கட்டமைப்புகள் என்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் படிப்போம். அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு பகுதியாக அடிப்படை இலைய தொகுதின்னு எங்களோட சிலபஸில் இருக்குது. அதில் மிக முக்கியமான 3 களங்கள் பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். ஏனென்றால் இதுதான் நியூ சிலபஸில் வந்திருக்க ஒரே ஒரு கேள்வி, எஸ்ஏ கேள்வியாக வந்திருக்கு. 2021ஆம் ஆண்டு 6வது கேள்வியாக வந்திருக்கு. இந்த அடிப்படை இலைய தொகுதியில் கட்டமைப்பு மற்றும் தொழில்களை பற்றி விவரிக்க சொல்லியிருக்காங்க. புடைக்கல விலையம், ஒட்டுக்கல விலையம், வல்லூர்கல விலையம், அவருடைய கட்டமைப்புகளை பற்றி நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அதில் என்ன மாதிரி தொழில்களை நிறைவேற்றுதுன்னு பார்த்துக்கொள்ளணும். வல்லூர்கல விலையம் 2ஆக பிரிக்கிறோம். வல்லூர்கள், நார்கள்னு சொல்லி இவ்வளோதான் பிள்ளைகள் தாவர இலையத்தில் உள்ள களங்கள். இதை நாங்கள் ஸ்டடி பண்ணிக்கொள்ளணும். மெயினாக என்னென்னத்தை நாங்கள் படிக்க போகிறோம், இல்லாட்டி எவ்வளத்தை நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம், அந்த சும்மா பிளைண்ட்லி நாங்கள் போக வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு களங்களை பற்றியும் ஒவ்வொரு இலையத்தை பற்றியும் நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னால் என்னென்ன படிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு அவுட்லைன் மேப் ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தாவர இலையம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது பிரி இலையங்கள் பற்றி. இந்த ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக நாங்கள் படிப்போம்.
பிரியிலியங்கள் படிக்கும்போது பிரியிலியம் என்றால் என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அடுத்தது பிரியிலியங்களின் இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லி எஸ்ஏல ஒரு கேள்வி வரும். இன்னொரு பிரியிலியங்களின் வகைகள் பற்றி ஸ்ட்ரக்சர் கேள்வியில் பொதுவாக வரும். ஒவ்வொரு பிரியிலியம் நான் வகைப்படுத்தின முதல்ல அது ஒவ்வொன்றுக்கும் இடையிலான வேறுபாடுகள் எங்கே காணப்படுது, என்ன தொழில், அது சம்பந்தமான ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்விகள் வரலாம். முதலாவது பிரியிலியம் என்றால் என்னன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் வடிவாக ஸ்கீம் படி டெஃபினிஷன் ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நாங்கள் பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், முதலாவது பாயிண்ட் வந்து நாங்கள் எழுத தெரியணும். வியத்தமடையாத இலையம் ஸ்ட்ரோக் களங்களின் கூட்டம். பிரியிலியம் என்றால் என்னன்னு கேட்டால் முதலாவது சென்டென்ஸ் எப்படி வரணும்? வியத்தமடையாத இலையம் அல்லது களங்களின் கூட்டம். அடுத்த பாயிண்ட் எப்படி, ரெண்டாவது பாயிண்ட் எப்படி வரணும்டா, தகுந்த நிபந்தனையின் கீழ் தொடர்ச்சியாக தகுந்த நிபந்தனையின் கீழ் தொடர்ச்சியாக பிரிவடைந்து புதிய களங்களை தோற்றுவிக்கக்கூடிய களங்கள்னு ரெண்டாவது பாயிண்ட் எழுதணும். மூன்றாவது பாயிண்ட் இளையோர் பிரிவின் மூலம் புதிய களங்களை தோற்றுவிக்கின்ற இளையம். அப்படி 3 பாயிண்ட்டுமே மிக முக்கியமானது. அந்த 3 பாயிண்ட்டுமே நாங்கள் ஸ்ட்ரக்சர் கேள்வியிலையோ எஸ்ஏ கேள்வியிலையோ வந்துச்சண்டா அந்த 3 பாயிண்ட்டையுமே நாங்கள் எழுதணும். அப்போ தான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பிரியிலியத்தின் சிறப்பியல்புகள். பொதுவாக வந்து எஸ்ஏயில் பிரியிலியம் சம்மந்தமாக கேட்டாங்கன்னா பிரியிலியம் என்றால் என்ன, அடுத்தது பிரியிலியத்தின் சிறப்பியல்புகளை தருகன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி விவரிக்குகன்னு சொல்லுவாங்க. அப்போ பிரியிலியத்தின் சிறப்பியல்புகளை விவரிக்குள்ள ரிசோர்ஸ் புக்லையும் பழைய ஸ்கீம்களின் அடிப்படையில் ஒரு ஸ்கீம் ஒன்று நான் தயாரிச்சிருக்கேன். அதில் 12 பாயிண்ட்ஸுகள் இருக்குது, முக்கியமான 12 பாயிண்ட்ஸுகள் இருக்குது. அந்த 12 பாயிண்ட்ஸுகளையும் நாங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவது பாயிண்ட் வந்து உயிருள்ள களங்கள். அப்போ உயிருள்ள களங்கள்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதனால தான் இது பிரிவடையக்கூடியதாக இருக்குது. பிரிவடைகிறனால தான் உயிருள்ளதாக இருக்குது. விளங்குதா? ரெண்டும் மாற்றி மாறி எம்சிக்யூவில் கேட்பாங்க. இது உயிரற்றதா உயிருள்ளதான்னு கேட்பாங்க. அப்போ பிரியிலியங்கள் எப்போதுமே உயிருள்ள களங்கள். ரைட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஒத்த பரிமாணம் உள்ளவை. அடுத்து ஒத்த பரிமாணம் உள்ளவைன்னு சொல்றாங்க. அப்போ பிள்ளைகள் எப்படி ஒத்த பரிமாணம் உள்ளவை? இப்படியா களங்கள் தான் இருக்கும். அது பொதுவாக ஒத்த பரிமாணம் உள்ளவை. ரைட். அப்போ இந்த மாதிரி களங்கள் தான் இருக்கும். அதில் ஒத்த பரிமாணம் உள்ளவை அதுதான் சொல்ல வராங்க. கட்டமைப்பு ரீதியிலும் தொழிற்பாட்டு ரீதியிலும் வியத்தம் அடையாதவை. அப்போ வியத்தம் அடைஞ்சிச்சண்டா கால் உரியமாக வியத்தம் அடைந்த களங்களாக மாறிடும். வியத்தம் அடையதற்கு முதல்ல உள்ளனால இவ பிரியிலிய களங்கள். இது கட்டமைப்பு ரீதியிலும் தொழிற்பாட்டு ரீதியிலும் வியத்தம் அடையாதவை. ரைட். அடுத்தது வந்து மையமான கருவொன்றை கொண்டவை. ரைட்டா? சரி, இங்கே பாருங்க, மையமான கருவொன்றை கொண்டவை அந்த களங்கள். ரைட். அடுத்து வந்து அடர்த்தியான குழிய உருவை ஸ்ட்ரோக் தடித்த குழிய உருவை கொண்டவை. சரியா? அடர்த்தியான, கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கல அடர்த்தியாக இருக்கும். அடுத்து வந்து பெருக்கமடையும் தகவுள்ளவை. இவை பிரிவடையக்கூடியவை, அதனால பெருக்கமடையும் தகவுள்ளவைன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரோக் பண்ணி எழுதுங்க. சில ஸ்கீமுகளில் டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை வந்துச்சுண்டா எங்களுக்கு மார்க்ஸ் இல்லாமல் போகலாம். அதனால பெருக்கமடையும் தகவுள்ளவை ஸ்ட்ரோக் பிரிவடையக்கூடிய களங்கள்னு சொல்லுங்க. அடுத்து வந்து புன்வெட்டிடம் மற்றவை. இந்த களங்களுக்கு வந்து புன்வெட்டிடங்கள் ஒன்றுமே இல்லை. ரைட். அடுத்து வந்து களத்திடைவெளி இல்லை. இவற்றை வந்து ஒரு சின்ன செக்ஷன் ஒன்று வெட்டி பார்த்தோம்டா மைக்ரோஸ்கோப்பில். இதில் வந்து களத்திடைவெளி இல்லை. ரைட்டா? ஏன் இந்த கேப்பில் வந்து இது ஜாயிண்ட் ஆயிரும். அப்போ இப்படி களத்திடைவெளி இல்லாமல் தான் அக்களங்கள் காணப்படுகிறது. ரைட். அடுத்து வந்து நீண்ட இருமுனை கூம்பிய களங்கள். நீண்ட இருமுனை கூம்பிய களங்கள் ரெண்டு பக்கமும் கூம்பு வடிவத்தில் காணப்படுது. அடுத்து வந்து குறுக்குவெட்டில் செவ்வக வடிவான களங்கள். 10வது பாயிண்ட் வந்து குறுக்குவெட்டில் செவ்வக வடிவான களங்கள். 11வது பாயிண்ட் பார்க்குறோம், களப்பிரிவு, கள நீட்சி, வியத்தம், களவியத்தம் என்று 3 தெளிவான வளையங்கள் காணப்படுது பிரியிலியத்தில். அடுத்தது வந்து வகைகளை சொல்ல போகிறோம். வகைகள் வந்து 2 வகையாக நாங்கள் பிரித்தோம். முதல்ல நாங்கள் பிரித்து படிக்கக்குள்ள பிரித்தோம். உற்பத்தியின் அடிப்படையில், அடுத்தது அமைவிடத்தின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கிறோம். உற்பத்தியின் அடிப்படையில் 2 வகையாக மேலும் பிரிக்கிறோம். முதலான உற்பத்தி, துணையான உற்பத்தின்னு சொல்லி பிரியிலியங்கள்னு சொல்லி போகிறோம். அடுத்து அமைவிடத்தின் அடிப்படையில் உச்சி பிரியிலியம், பக்க பிரியிலியம், இடைப்பூந்த பிரியிலியம்னு சொல்லி ஸ்கீமை முடிக்கிறோம். இந்த 12 பாயிண்ட்ஸுமே மிக முக்கியமான பாயிண்ட்டுகள். அப்போ இந்த கேள்வி ஒன்று வந்துச்சேண்டா நாங்கள் இவ்வளோத்தையும் எழுதக்கூடியதாக இருக்கணும். இவ்வளோத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க.
பெரிய கஷ்டமானது ஒன்றுமே இல்லை பிள்ளைகள். பிரியிலையத்தின் வகைகளையும் அது டீட்டெயில் சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். பிரியிலையத்தை அமைவின் அடிப்படையில் 3 விதமாக நாங்கள் பிரிக்கிறோம். ஒன்று உச்சி பிரியிலையம், அடுத்து பக்க பிரியிலையம், அடுத்து இடைப்பூந்த பிரியிலையம்னு நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த உச்சி பிரியிலையத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக நாங்கள் பார்க்க போகிறோம். உச்சி பிரியிலையம் 2 இடங்களில் காணப்படுது. ஒன்று வேறு உச்சிலையும், ஒன்று அங்குர உச்சிலையும் காணப்படுது. அந்த 2 படங்களுமே ரிசோர்ஸ் புக்கில் வடிவாக தந்திருக்காங்க. அந்த 2 படங்களையும் மிக முக்கியமாக நாங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ அது 2 சம்மந்தமாக பல டைமுகளில் எக்ஸாம் பேப்பர்களில் வந்திருக்கு. 2007ஆம் ஆண்டு வேறுச்சிட படத்தை வரைஞ்சி அதில் குறிக்க சொல்லி வந்திருக்கு. 2010 வேறுச்சிக்கும் அங்குர உச்சிக்கும் இடையிலான வேறுபாடுகளை கேட்டிருக்காங்க. வேறுச்சியை எடுத்துக்கிட்டா இதில் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். வேறுச்சியை எடுத்துக்கிட்டா 3 வளையங்கள் காணப்படுது. அதனால இந்த படம் தான் பெஸ்ட் படம். இந்த 3 வளையங்களையும் எங்களுக்கு குறிக்க சொல்லி வந்துருந்துச்சுன்னா வேறுச்சியை தான் நாங்கள் எடுக்கணும். வேறுச்சியில் வியத்த வளையம், களப்பிரிவு வளையம், 2 மோவலைப்பாகிற மாதிரிக்க கள நீட்சி வளையம் காணப்படுது. வியத்த வளையத்தில் வேர்மயிர்கள் காணப்படுது, மேற்றோல் காணப்படுது, மேற்பட்டை காணப்படுது, நடுவில் களநூறுலை காணப்படுது. இந்த உச்சி பகுதியில் வேர்மூடி காணப்படுது. களப்பிரிவு வளையத்தில் உள்ள களங்கள் வியத்தம் அடைவதனால் வேறுச்சியில் வேர்மூடி உற்பத்தி ஆக்கப்படுது. அடுத்தது இங்கால பார்த்தோம்னா அங்குர உச்சியை பார்த்தோம்னா படங்களை குறித்து பார்ப்போம். முதல்ல லேபிள் பண்ணுவோம். இளமிலைகள் காணப்படுது 2 பக்கம் வெளியால சைடில். அதுக்கு உள்ளால இலை முதல்கள் காணப்படுது. இலை முதல்களுக்கு உள்ளால அங்குர உச்சி காணப்படுது. இந்த இலை முதல்களில் விருத்தியுறும் கலன்பட்டிகை காணப்படுது. இந்த 2க்கும் இடையில கக்கவரும்பு பிரியிலியம் காணப்படுது. அதனால பிள்ளைகள் இந்த படம் 2ஐயுமே நாங்கள் வடிவாக கீறி ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்ட்ரக்சரில் வரலாம். அடுத்தது இது 2க்கும் இடையில் 2010ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வேறுச்சிக்கும் அங்குர உச்சிக்கும் இடையிலான வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துகன்னு சொல்லி வேறுச்சியை பற்றி எடுத்துக்கிட்டா வேர் நுனியில் காணப்படும் வேர்மூடியினால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது இரு திசைகளிலுமே புதிய களங்களை தோற்றுவிக்கும். அது முக்கியமான MCQ பாயிண்ட். இங்கால பக்கம் வேர் மூடியை உருவாக்கும், அங்கால கள நீட்சியை உருவாக்கி வேர் கொஞ்சம் பெரிதாகிறதுக்கு வழி சமைக்குது. இங்கால பார்த்தோம்னா அங்குர உச்சி எடுத்துக்கிட்டா அங்குர நுனியில் காணப்படும். எங்கே காணப்படுதுன்னு அது பெரிய யோசிக்க வேண்டியதில்லை. அடுத்து இலை முதல்களினால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இலை முதல்களினால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இந்த ரைட். அடுத்தது ஒரு திசையில் மட்டும் புதிய களங்களை தோற்றுவிக்கும். அது மிக முக்கியமான MCQ பாயிண்ட். மாறி மாறி குழப்பி கேட்பாங்க. எங்கால பக்கம் இரு திசையில், எங்கால பக்கம் ஒரு திசையில்னு சொல்லி மாறி மாறி கேட்பாங்க. அதை வடிவாக டிசைட் பண்ணி நாங்கள் தலையில் போட்டுக்கொண்டோம்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் நடக்காது. நாங்கள் இதுவரைக்கும் யூனிட் 4ல் இலையவியல் பார்த்துருக்கோம். அதில் பிரியிலையங்கள் சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் டிஷ்யூன்னு டைப் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் ஒன்று பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் டாக்டர் சௌமிய பிரதீபன்.